நம்ம இந்த ஜேர்னியை தாம்பரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பெபிள்ஸ் தமிழ். நம்ம இந்த ஜேர்னியை தாம்பரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தாம்பரம் டு விழுப்புரம். இப்போ வாங்க தாம்பரத்துக்கு உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த 66045 தாம்பரம் டு விழுப்புரம் பேசஞ்சருங்க. இப்போ நான் டிக்கெட் எடுத்துட்டேன். இந்த மெமு ட்ரெயின் ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே வியூவர்ஸ், இங்கே தாம்பரத்தில் இருந்து நான் ஒரு சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே ஒரு சூப்பரான ட்ரெயின் தாங்க. பொதுவாக காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து ஒரு 3 ட்ரெயின் விழுப்புரம் போகிறதுக்கு அவைலபிளாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு வந்தே பாரத் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கார் ட்ரெயின் ஒன்று இருக்குது. அப்புறம் 6:35க்கு பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சேரன் எக்ஸ்பிரஸும் இருக்குது. அது எல்லாமே மிஸ் பண்ணிட்டீங்க, ஏந்து வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 9:45க்கு தாம்பரம் டு விழுப்புரம் இந்த மேமு எக்ஸ்பிரஸ் இருக்குது. இதை நீங்கள் சூப்பராகவே ட்ரை பண்ணலாம். சீட் கம்ஃபர்டபுள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆனால் வீக்கெண்டில் இருக்கான்றதை நான் உங்கள்கிட்ட கேட்டு சொல்லிடுறேன். 6 days இருக்குது. ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்க போது வாங்க பார்க்கலாம். இது ஒரு மேமு ட்ரெயின்றதுனால உங்களுக்கு டாய்லெட் வசதி அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரெயின் தாம்பரத்தில் இருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு வரைக்கும் எல்லா ஸ்டாப்பிங்லேயும் நின்றுட்டு தாங்க வரும். சூப்பரான ஒரு ட்ரெயின் தாங்க இது. நீங்கள் திருவான்மியூர்லேருந்து ஆகட்டும், கிளாம்பாக்கத்துலேருந்து எல்லாமே விழுப்புரம் போகிறதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். பட் இந்த ட்ரெயினும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த டைமிங் 3 ஹவர்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் ரீச் பண்ணிடலாம். 9:45க்கு எடுக்கிற வண்டி 1:10க்கு மேக்ஸிமம் வந்து விழுப்புரம் வந்து ரீச் பண்ணிடும். அதே நேரத்தில் 1:45க்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப இங்கே தாம்பரம் வருங்க. ஒரு நல்ல ட்ரெயின் ஜேர்னி யூஸ் பண்ணிக்க. இப்போது ஃபஸ்ட்டு ட்ரெயின் நிற்கிறது பெருங்கலத்தூர். அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறது வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ட்ரெயினை பார்க்கும்போது எனக்கு எக்மோர்லேருந்து பாண்டிச்சேரி போன ட்ரெயின் ஜேர்னி தான் ஞாபகம் வருது. எக்மோரில் ஃபஸ்ட்டு யாருமே ஏறலைங்க. ஆனால் இப்போது அந்த எக்மோர்லேருந்து நீங்கள் ஏறுறதே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மாம்பழம் வரும்போது தான் ஓரளவு கூட்டம் இருக்கும். வண்டலூருக்கு அடுத்ததா இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். விழுப்புரம் டு கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் ஓபன் பண்ணல. கிளாம்பாக்கத்துக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் நிற்கிறது ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. டைம் 10 o'clock. ஊரப்பாக்கத்துல இருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ட்ரெயின் ஜேர்னி தாங்க இந்த செங்கல்பட்டு டு கும்மிடிப்பூண்டி. அதை நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ரீச் பண்ணியிருக்கிறது மறைமலை நகர். மறைமலை நகருக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறது சிங்கப்பெருமாள் கோவில். சிங்கப்பெருமாள் கோவில் ஒரு பக்கம் சாஞ்சா மாதிரி தான் இருக்குது. பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க, பிளாட்ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. தண்டவாளம். இந்த டிஸ்பிளே போர்டு ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போதும் கரெக்டாக அதுக்குண்டான பெயரை காண்பிக்குது. அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஒரு சூப்பரான ட்ரெயின், கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் செம்மையாக ட்ராவல் பண்ணலாம். பரனூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். டைம் 10:25. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பரனூர் தாங்க மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. பார்க்குறது தான் காஞ்சிபுரம் திருமால்பூர் வழியாக அரக்கோணம் போகிறதுக்குண்டான சிங்கிள் ரூட். ஓகே வியூவர்ஸ், 9:45க்கு தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போது 10:30 செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். செங்கல்பட்டு 10:30. செங்கல்பட்டு தாண்டி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். செங்கல்பட்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸ்லாம் வரும். அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தான் கருங்குழி. இந்த ஸ்டாப்பிங்லேயும் ட்ரெயின் நிற்கும். கருங்குழிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன். மதுராந்தகத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகுறதாங்க மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். 11:10க்கு மேல்மருவத்தூர் வரணும். பட் ட்ரெயின் 10 minutes டிலேல தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. 11:20 இங்கே மேல்மருவத்தூர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க. அச்சரப்பாக்கம் ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 11:26. அடுத்ததாக தொழுப்பேடு ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ரு ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 11:30ங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தொழுப்பேடு. இந்த எல்லா ஸ்டாப்பிங்லேயும் ட்ரெயின் நிற்குங்க. இது மேமோ ட்ரெயின் தான், பட் ஆனால் எல்லா ஸ்டாப்பிங்லேயும் நிற்கும். லாஸ்ட் ஸ்டாப்பிங் அச்சரப்பாக்கம் தான் கொஞ்சம் இதுவாகிருக்கு. வயசானவங்களால் இறங்க முடியாமல் போயிடுச்சு. (11:51) திண்டிவனம். (11:55க்கு இங்கே திண்டிவனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் என்னென்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை பார்க்கலாம். 9:45க்கு தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு கூட்டமாக தாங்க இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் கூட்டம் இருக்கும். செங்கல்பட்டு தாண்டி மதுராந்தகம் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சீட்லேயும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக வரலாம். இந்த மேமோ எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக பாத்ரூம் டாய்லெட் வசதியும் அவைலபிளாக தான் இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு லாங் மேமோ கிடையாது, ஒரு ஷார்ட் மேமோ தான். பட் ஆனால் உண்மையே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மேமோ எக்ஸ்பிரஸ் தாங்க. 11:55க்கு இந்த மயிலம் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணுவாங்க. மயிலம் முருகன் கோவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிங்க. மயிலம் முருகன் கோவில் போகணுன்னு ஆசைப்படுறவங்க நம்ம சேனல்லையே சர்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த மலைக்கு மேலே ஏறி போய் முருகனை பார்க்கும்பொழுது சூப்பராக இருக்கும். தாம்பரத்துலேருந்து இந்த விழுப்புரத்துக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 30 rupeesங்க. தாம்பரம் டு விழுப்புரம் இந்த மேமோ எக்ஸ்பிரஸ் வந்து நல்ல ஸ்பீடில் தாங்க போகும். அதுவும் கம்மி ஃபேரில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா இந்த ரூட்டில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் தான். இதில் பின்னாடி வந்து உங்களுக்கு புதுவாகி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வண்டிக்கு வழிவிட்டோம்னா இங்கே ஸ்பீடாக தான் போய் ஆகணும். ஒரு நல்ல ட்ரெயின் தாம்பரம் டு விழுப்புரம். விழுப்புரத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்குது. பட் அதை விட பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தான். தாம்பரத்துலேருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரம் ஒரு மெயின் ஜங்ஷன். விழுப்புரத்துலேருந்து நீங்கள் எந்த ஊருக்கு வேணால் போகலாம். இங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. பாண்டிச்சேரி போகிறவங்க கூட திண்டிவனத்தில் இறங்கி அங்கேருந்து ஷார்ட்டாகவே பஸ்ஸில் போவாங்க. அது எல்லாத்துக்குமே இந்த ட்ரெயின் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் தாங்க. அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகுறது. பேரணி ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 12:10.
பேர் தான் பேரணி. ஆனால் ஸ்டாப்பிங்கில் ஒருத்தரை கூட காணும். திருநெல்வேலி வந்தே பாரத். இப்போ டைம் 12:15. விழுப்புரம் தாண்டி கிட்டத்தட்ட பேரணி தாண்டி போயிட்டுருக்கு. அடுத்ததான் இப்போ ட்ரெயின் நிற்கிறதாங்க விக்கிரவாண்டி. டைம் 12:25. விக்கிரவாண்டி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர். ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டேஷனில் ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக இங்கே இந்த பெஞ்சில் தாங்க படுத்து தூங்கினேன். செம்ம சில்னஸ் வேறு. கும்பகோணம் வண்டியில் வரும்பொழுது ரிசர்வேஷன் கோச்சில் ஏறிட்டேன்னு தொட்டி இறக்கி விட்டாங்க. ஃபுல்லாக நைட் இங்கே தங்கி அடுத்த நாள் காலையில் பாண்டிச்சேரி டு தாம்பரம் பேசஞ்சர் இருந்து அதில் ஏறி வீட்டுக்கு போகணும். அதெல்லாம் மறக்கவே முடியாது. விக்கிரவாண்டியில் குருவாயூர் கிராஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ வாங்க அடுத்து நம்ம வண்டி தான். விக்கிரவாண்டிக்கு அடுத்ததான் முண்டியம்பாக்கம். என்னப்பா இது, ரெண்டு பக்கம் உங்கள் கூட்ஸாகவே இருக்குது. முண்டியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஓகே வியூவர்ஸ், தாம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே விழுப்புரம் வந்து ரீச் பண்ணிட்டோம். விழுப்புரத்துக்கு 1:20க்கு வரும்னு சொன்னாங்க. பட் ஆனால் 1 o'clock உள்ளே என்டர் ஆகிட்டோம். குருவாயூருக்கு வழி விட்டுட்டோம். குருவாயூர் இங்கே தான் நிற்குது. தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ நான் விழுப்புரம் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. இங்கேருந்து நீங்கள் மயிலாடுதுறை போகிறதுக்கும் மேமோ ரெடியாக இருக்குது. அதையும் நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பஸ் அண்ட் ட்ரெயின் ரூட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கந்தரும். பிறரை புறங்கூறி பொய்யான வாழ்வு வாழ்வதை விட உயிரை விட்டு விடுவதே சிறந்ததாகும். அறநூல்களில் சொல்லப்பட்ட நன்மைகள் வந்து சேரும். பெபிள்ஸ் தமிழ்.